சங்கீதங்களின் புஸ்தகம் அதனுடைய 115வது சங்கீதத்தை எடுங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் அதனுடைய 115வது சங்கீதம் எடுத்துட்டீங்களா? ரைட். 12வது வசனத்தை நாம் அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 12ஆம் வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். சிறுவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோனின் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. 12ஆம் வசனத்தின் முதல் பகுதியை ஒரு முறை கூட வாசிப்போம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஒரு முறை கூட சொல்லுங்க. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். சரி, இப்போ எனக்கு சொல்லுவோமா? நமக்கு சொல்லுவோம். கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க. கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். சொன்னீங்களா எல்லாருக்கும்? அப்போ சங்கீதங்களின் புஸ்தகம் 115ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு, ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். நம்முடைய தெய்வம் நினைக்கிற தெய்வம், மறக்கிற தெய்வம் அல்ல. ஒரு நாள் ஒரு 3 சக்கர வாகனத்தில், அதாவது ஒரு ஆட்டோவில் பார்த்தேன், நினைக்க மறந்தாலும் மறக்க நினைக்காதே அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அந்த வேர்டு. ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? மறக்க நினைக்கிறவர் அல்ல. ஆமென். மறக்க நினைக்கிறவர் அல்ல. நம்முடைய தெய்வம் நம்மை நினைக்கிறவர். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நம்மை நினைக்கிறவர். நம்முடைய இயேசு எப்படிப்பட்டவர்? நம்மை நினைக்கிறவர். அவர் நம்மை நினைத்ததுனால தான் நம்முடைய குடும்பங்கள் இன்னைக்கு வரைக்கும் கிருபையில் வாழுது. ஆமாவா இல்லையா? எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ சவால்கள், எவ்வளவோ சத்துருவின் போராட்டங்கள், இதெல்லாம் இருந்தும் இன்னைக்கு வரைக்கும் இந்த குடும்பத்தை, இந்த சபையை, இந்த ஊழியத்தை இந்த தேசத்தில் பார்க்குறோம்னா, நம்ம அவரை நினைச்சோமோ இல்லையோ, அவர் நம்மளை மறக்கலை. சரிதானே? அப்போ இன்றைக்கு முதல் நாள் இரவில் நம்முடைய தெய்வம் எப்படிப்பட்டவர்? நம்மை நினைக்கிற தெய்வம், நம்மை நினைக்கிறவர். மறுபடியும் 115 12 சொல்லுங்க. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். நன்றி. நாம் ஏற்கனவே வாசித்த வசனத்தை ஒரு கணம் கூட சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 115ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். ஒரு முறை கூட சொல்லுங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 115ஆம் சங்கீதம் 12ஆம் வாக்கியம் இணைந்து சொல்லுவோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதி. போதும். ஒரு ஆமென். நம்முடைய தெய்வம் நினைக்கிறவர். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நினைக்கிறவர். நினைத்தல் என்ற வார்த்தைக்கு மறுபதில் மறந்து போகுதல் இல்லையா? மறுபதில் என்ன? மறந்து போகுதல். நம்முடைய தெய்வம் மறக்கிறவரா? இல்லை, மறக்கிறவர் அல்ல. ஒரு வசனத்தை வாசிங்க. எபிரேய நிருபக்காரர் எழுதிய அழகான ஒரு வசனம். எபிரேய நிருபக்காரர் எழுதின ஆமீன் அழகான ஒரு வசனம். 6ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியம். 6ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியம். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து வருகிறதினாலும்
தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஒருமுறை கூட கடைசி பகுதியை சொல்லுங்க. பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. நம்முடைய தெய்வம் யார் அல்ல? அநீதி உள்ளவர் அல்ல. நம்முடைய தெய்வத்தை குறித்து மனிதரை விட நம்முடைய தெய்வம் மகா சிறந்தவர். என்ன, மனிதர்கள் மறந்துடுவாங்க இல்ல, மனிதர் என்ன செய்திருவாங்க? மறந்துடுவாங்க. 1000 உதவி செய்யுங்க, நம்ம ஒரு பிழை செய்வோமே ஆனால் நம்ம செய்த 1000 உதவிகளை என்ன செய்திருவாங்க? மறந்துடுவாங்க. 10 வருஷங்கள் நன்மை செய்து ஒரே ஒரு வார்த்தையில் பிழை கண்டார்களே ஆனால் 10 வருஷம் செய்த நன்மைகள் மறக்கப்பட்டு போயிரும் இல்ல. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் மறந்து விடுகிற தெய்வம் அல்ல, அவர் நினைக்கிற தெய்வம். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நினைக்கிற தெய்வம். அல்லேலூயா. இந்த அருமையான திருச்சபை, இந்த திருச்சபையின் தேவ ஊழியர்கள், இந்த திருச்சபையில் ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் தருகிற வார்த்தை, கர்த்தர் உங்களை என்ன செய்திருக்கிறார்? நினைத்திருக்கிறார். ஆமென். தெய்வம் ஒரு மனுஷனை நினைத்தால் அவனுடைய வாழ்க்கை மகிமையாய் மாறிவிடும். தெய்வம் ஒரு தனி நபரை நினைத்தால் அங்க வாழ்க்கை மிகப்பெரிய மேன்மையை காணும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே ஆண்டவர் என்னை நினைத்திருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இருந்தாலும் என்னை நினைத்து கொள்ள வேண்டும் என்கிற இன்னொரு கூட்டம் சபையில் இருக்கத்தான் செய். இதுவரைக்கும் நாம் கிருபையிலே நிற்கிறோம், இதுவரையிலும் விசுவாசத்தில் நிற்கிறோம், இதுவரையிலும் ஊழியத்தில் நிற்கிறோம். இதற்கு காரணம் தெய்வம் நம்ம என்ன செய்யல? மறக்கவில்லை, அவர் நினைத்திருக்கிறார் இல்லையா? தெய்வம் என்ன செய்திருக்கிறார்? இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகள், நாம் சறுக்கலான இடத்தில் நின்ற நேரங்களில் என்றோ நம்முடைய விசுவாசம் ஒன்றுமில்லாமல் பெய்யிருக்கும். ஆனால் ஆண்டவர் நம்மை மறக்காமல் இன்று வரையிலும் நினைத்தொருளி இன்றைக்கும் அவர் நினைக்கிறார் என்று சொன்னால் எதற்காக நினைக்கிறாராம்? ஆசீர்வதிக்கும்படி நினைக்கிறாராம். அப்படித்தானே அந்த வார்த்தை சொல்லுது. அவர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப தெய்வம் ஒரு மனிதனை நினைத்தாலே போதும், அவனை கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஒரு குடும்பத்தை நினைத்தாலே போதும், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் ஒரு ஊழியத்தை நினைத்தாலே போதும், அந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ அநேக பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அவர்களை நினைத்திருக்கிறார். அதன் முதல் பகுதியை இன்றைக்கு ராத்திரியில் நாம் சிந்தித்து ஜெபித்து கடந்து சொல்லுவோம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். தெளிவா முதலாவது நாள் சொல்லுகிறேன், இந்த சபையில் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளை தெய்வம் மறக்கவில்லை, நினைத்திருக்கிறார். தெய்வம் அநேகர் மறந்து விட்டார்கள், பிரயாசங்களை அநேகர் மறந்து விட்டார்கள், நன்மையை அநேகர் மறந்து விட்டார்கள், உதவியை அநேகர் மறந்து விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் உங்களை என்ன செய்யவில்லை? மறக்கவில்லை. அவர் உங்களை மறக்காதபடியினால் ஒரு எதிர்காலம் உண்டென்பதை நீங்கள் மறந்துவிட கூடாது. அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அநேக பரிசுத்தவான்கள் தன்னை தெய்வம் நினைக்க வேண்டும் என்று வேண்டியிருக்கிறார்கள். அதுல ஒரு மனிதனை உங்களுக்கு சொல்லி ஜெபித்து நான் அனுப்ப விரும்புகிறேன். இந்த வசனத்தோடு நம்ம வாழ்க்கை ஒத்து போகுமா அப்படின்னு நீங்க பார்த்துக்கிடுங்க. ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். சரியா? எல்லாரும் நெகேமியாவின் புஸ்தகத்தை எடுங்க. நெகேமியாவின் புஸ்தகத்தை எடுங்க. தேங்க்யூ. நெகேமியாவின் புஸ்தகம்
யாராச்சும் எழுதுறீங்களா சபையில்? ஃபஸ்ட்டு நான் டைரியில் எழுதுறேன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கட்டும். ரொம்ப நன்றி. என்ன சின்ன பிள்ளைகள் வயசானவங்கெல்லாம் எழுதுறாங்க. நீங்கள் என்ன நாளைக்கு வரும்போது ஒரு பேப்பரை கொண்டு வந்துடுங்க, என்ன ஒரு நோட்டு புத்தகம் கொண்டு வந்துடுங்க, நம்ம வசனம் படிக்கலாம், கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ரைட். இப்போ எழுதுறவங்க முதலாவது எழுதுங்க. நெகேமியா 5:19, 13ஆம் அதிகாரம் 14-31 வசனங்கள். நெகேமியா 5ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியம், 13ஆம் அதிகாரம் 14-31 வசனம். சரி, அவ்வளோதான். 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம பார்ப்போம். படிக்கலாமா? எல்லாரும் எடுக்கிறீங்களா? உங்களுக்கு போர் அடிக்குதா? இதை ரொம்ப வேகமாக பேசணுமா? இல்லையே, பாஸுக்கு ஒரு வாரமாக கொஞ்சம் முடியல, கொஞ்சம் வேகமாக பேசினா எனக்கு இருமல் வர மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க. என்ன, நானும் சமாளிக்கிறேன், நான் இருமலை சமாளிக்கிறேன், நீங்கள் என்ன சமாளிச்சுக்கிடுங்க. ஓகே ஓகே. 5ஆம் அதிகாரம் 19 எடுங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். என் தேவனே, நான் இந்த ஜனத்திற்காக செய்த எல்லாவற்றின் படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். அல்லேலூயா. கடைசி வேர்டை பாருங்க, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். நெகேமியா ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், ஐயா என்ன செய்துக்கிடுங்க, நினைச்சுக்குங்க. ஆண்டவரை பார்த்து அழகா சொல்றாரு பாருங்க, என்னையும் நினைச்சுக்குங்க. எதற்காக நினைக்கணுமா? எனக்கு நன்மை உண்டாக. சங்கீதங்கள்ல வாசித்தோம், நினைத்திருக்கிறார், அவர் என்ன செய்வார்? அப்ப ஆசீர்வாதம் உண்டாக தெய்வத்தால் நான் என்ன செய்யப்பட வேண்டும்? நினைக்கப்படணும். இங்க நெகேமியா சொல்லி கொடுக்கிறார், இல்லப்பா, என் குடும்பத்தில் நன்மை உண்டாகணும்னாலும் என் தேவனால் என் குடும்பம் நினைக்கப்படணும். அல்லேலூயா. நல்லா இருக்குல்ல இந்த வார்த்தை? நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணுவோம், எனக்கு நன்மை வர பண்ணுங்க, என் குடும்பத்துக்கு நன்மை வர பண்ணுங்க, என் ஊழியத்தில் நன்மை வர பண்ணுங்கன்னு சொல்லுவோம், அடுத்தானே? ஆனால் அதை விட இது ரொம்ப சிம்பிளாக இருக்கு. என்ன நினச்சிக்கிடுங்க, நீங்கள் நினைத்தால் என் வாழ்க்கையில் என்ன வரும்? நன்மை. அப்போ இந்த இரவில் இந்த சத்த எல்லையில் இருக்கிறவர்களில் என் குடும்பத்திற்கு நன்மை வர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மட்டும் ஒரு ஆமேன் சொல்லுங்க. நீங்களுமா நானும் தான். அப்போ இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து நான் சொல்லுகிற வார்த்தை, ஐயா என்ன செய்துக்கிடுங்க, நினைத்தருளும். அல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதத்தை விரும்புகிறவர்கள் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? என்ன செய்துக்கிடுங்க, நினைச்சுக்கிடுங்க. நன்மையை விரும்புகிறவர்கள் என்ன சொல்லலாம்? என்ன செய்து கொள்ளும், நினைத்து கொள்ளும். ஆமே. இப்போ நம்ம மறுபடியும் எங்க போவோம்? 13ஆம் அதிகாரத்துக்கு போமா? வெரி குட். நீங்க நல்ல பிள்ளைகள், உங்களுக்கு இந்த சண்டே கிளாஸ் எடுத்த மாதிரியே பேச வேண்டியிருக்கு. நல்லா இருக்கு பாருங்க. எனக்கு இதான் பிடிக்கும். சரி, 13ஆம் அதிகாரம் எடுங்க, 14ஆம் வசனத்தை பாருங்க. எடுத்துட்டீங்களா? பேப்பர் சத்தம் கேக்கு, பேப்பர் சத்தம் கேக்கு. எடுங்க எடுத்துட்டு 422ஆம் பக்கம், 622ஆம் பக்கம். ஐயா 620 எடுங்க. எல்லாரும் எடுக்கணும். தோத்தர என் பிரசங்கம் சிலர் என்கிட்ட 7 பாயிண்ட் இருக்கு, 7 முடிக்கணுங்கிற பிரச்சனை இல்லை. ஏன்னா என் பிரசங்கம் 3 பாயிண்ட்டையே தாண்டாது, எப்படின்னாலும் பாதியில தான் தொங்க போகுது. அதனால நம்ம படிக்கிறத தெளிவா படிப்போமே, இல்லையா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? சரி ஐயா, இந்த வட்டமேச மாநாடு இருக்கு, எடுத்துட்டீங்களா? வெரி குட். இங்க பார்த்தேன், இங்க ஒரு வெப்பன் இருந்து நல்லா இருக்கு, கம்பு இருக்குன்னு. 13ஆம் அதிகாரம் வச்சு எடுத்துட்டீங்களா? எத்தனை வசனம்? சரி படிங்க. என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்திற்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல்
இந்த காரியத்திலே என்னை அப்ப நெகேமியா மறுபடியும் ஆண்டவர்ட்ட என்ன சொல்லுகிறார்? என்ன செய்துக்கிடுங்க, நினைத்தருளும். எதற்காக? நன்மை உண்டாகும்படி இல்லையா? சரி, 31 வசனத்தை பாருங்க. 31. குறிக்கப்பட்ட காலத்திலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கைகளையும் முதற் பலன்களையும் குறித்து திட்டம் பண்ணினேன். என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். அல்லேலூயா. இந்த மனிதனுடைய சரித்திரத்தை நாம் வேதாகமத்தில் படிக்கும் பொழுது உண்மையிலேயே இந்த காலத்தில் எல்லாரும் நெகேமியாவை போல இருந்து விட்டால் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு தோணும். ஆனால் உண்மையிலேயே இந்த இடத்தில் நாம் கவனிக்கும் பொழுது யாரை போல நாம் பேசலாம்? நெகேமியா மாதிரி. தகப்பனை என்னை நினைத்தருளும். எதற்காக? நன்மை உண்டாகும். கர்த்தர் உங்களை என்ன செய்திருக்கிறார்? நினைத்தருளுக்கிறார். ஆனா நீங்க நல்லா கவனிங்களேன். ஆமென், ஸ்தோத்திரம். நீங்க சும்மா கேஷுவலா பேசுவோம். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பாருங்களேன். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க இவங்க உங்களுக்கு முன் அறிமுகமானவர்களா இல்லை இன்னைக்கு தான் புதுசா பாக்குறீங்களா? புதுசா தான் பாக்குறீங்களா? அறிமுகமானவர்கள் தான். இவங்களை பார்த்த உடனே இவங்க லைஃப்ல ஏதாவது பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வருதா? இப்ப சொல்லாதீங்க, பிரச்சனை வந்துடும். நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா? ஒரு ஆளை பார்த்த உடனே ஒரு காரியம் நமக்கு நினைவுக்கு வரும். எனக்கு மறக்கவே முடியாத ஒரு சம்பவம் உண்டு. வேதாகம கல்லூரி படித்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய ஒரு சிநேகிதன், அவர் சாதாரணமான மாணவர் அல்ல, எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஸ்டூடெண்ட். அப்படின்னா யாரையும் என்ன செய்வார்? கேலி பண்றதுக்கு அவனை மாதிரி கிருவை நான் வேற யாரையும் பார்த்ததில்லை. அவ்வளோ கிண்டல் பண்ணுவான். அவங்கிட்ட வச்சு ஒரு வார்த்தை தப்பா சொல்லிட்டோன்னு வைங்க, ஐயோ தோத்திரம் சுவாலி முடிச்சிருவான் நம்மளை. அப்படிப்பட்ட ஒரு கிருபை பொருந்தின ஒரு பாத்திரம். அப்படி யாராவது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதா? மனசுல கொண்டு வாருங்க, வெளியே சொல்ல வேணாம், வீணா பிரச்சனை ஆயிரும். அப்போ ஒரு நாள் எங்க காலேஜில் ஒரு பில்டிங் மூன்றாவது மாடி. அதில் மேலே உட்காந்து நான் அதிகாலை ஒரு காலையில் ஒரு 6 மணி இருக்கும், நான் தனியாக ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் கீழே விடுகிற ஒரு சத்தம் கேக்கு. இவன் ஆளு பயங்கர போலீஸ். இவன் என்ன பண்றான்? காலையில பால் வாங்குறதுக்கு போகிறதுக்கு சைக்கிளை எடுத்துட்டு இந்த காலை பின்னுகிட்டு போட்டான் பாருங்க, லுங்கி தட்டி விட்டு. இவன் ஒரு தென்னை மரத்து மூட்டில் இந்த தவளை கிடந்த மாதிரி கிடந்தான் பாருங்க. எனக்கு இவனை மேலே இருந்து பார்த்த ஷிஃப்ட் காரு கிடந்த மாதிரியே. இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு கணத்துக்குரிய ஒரு சபையின் போதகர், ஒரு கணத்துக்குரிய சபை. ஆமீன். நூற்றுக்கணக்கான மக்களை ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கும் அவரை மேடையில பார்த்தா எனக்கு எது ஞாபகம் வரும்? இந்த தவளை மாதிரி கடந்தான் தெரியுமா, அதைத்தான் எனக்கு ஞாபகம். அதுக்கு பிறகு அவர் எவ்வளவோ பிரசங்கம் பண்ணிட்டார், ஆலயத்தை கட்டினார், அழகான தோத்திர ஆலயம், ரொம்ப சிறந்த ஊழியத்தை செய்கிறார். ஆனா அவனை நினைச்சேன்னா அன்னைக்கு நான் பார்த்த பார்வை இன்னைக்கு வரைக்கும் மறக்கலை. இப்ப பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து நினைவு வருதா இல்லையா? இதுதான். நீங்க நல்லா கவனிங்க. ஒரு மனிதனை நாம் நினைக்கணும்னா நினைக்கிற மாதிரி ஏதாவது என்ன செய்திருக்கணும். அல்லேலூயா. நன்மை உண்டாக நினைக்கப்படுதலும் உண்டு, தீமை உண்டாக நினைக்கப்படுதலும் உண்டு. நன்மை உண்டாக நினைக்கப்படணும்னா நம்ம தீமை செய்யணுமா நன்மை செய்யணுமா? அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிங்க. என்னை நினைத்தருளும் என்று ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டுமானால் அந்த நினைத்தப்படுதலின் மூலமாய் நன்மையை எதிர்பார்க்க வேண்டுமானால் நன்மை வரத்தக்க காரியங்களை நான் செய்கிறவனாக இருந்திருக்க வேண்டும். சரிதான அந்த வார்த்தை? அல்லேலூயா.
இந்த 13ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுவார். 14ஆம் வசனம் வாசிங்க. நான் என் தேவனுடைய ஆலயத்திற்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த, அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, நற்கிரியை இருக்கா இல்லையா? அப்ப நன்மை வரணும்னா கிரியை எப்படி இருக்கணும்? பிரைஸ் தி லார்ட். செய்யறதெல்லாம் அநியாயம். ஆலயத்தில் வந்து என்ன நினைச்சுக்கிடுங்கன்னா ஒரே அடி அந்தால பொடதி இல்லை, சரிதானா? அப்போ இந்த மனிதனை ஆண்டவர் நினைச்சார்ல, நினைச்சார் தானே? நெகேமியாவை ஆண்டவர் நினைச்சாரா இல்லையா? எப்படி நினைச்சார்? பைபிள் அழகா சொல்லுது, அவரை கொண்டு செய்ய வேண்டியதை அவரை கொண்டே அற்புதமாய் செய்து நிறைவேற்றினார். நீங்க நல்லா கவனிங்க. அந்த மனிதனை எதற்காக ஊழியத்திற்கு அழைத்தாரோ, அந்த மனிதனை எதற்காக தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினாரோ, அந்த மனிதனை எதற்காக தம்முடைய அன்பின் திட்டத்தில் இணைத்தாரோ, அது ஆண்டவர் அப்படியே செய்து நிறைவேற்றினார். அப்படியானால் உங்களை என்னையும் இந்த தேசத்தில் ஆண்டவர் ரட்சித்திருப்பார் என்றால் ஒரு நோக்கம் இல்லாமல், ஆமாவா இல்லையா? நோக்கம் இல்லாமல் நான் நம்புறேம்மா, இந்த காலத்தில் என்ன ஆண்டவர் ரட்சித்திருந்தால் அதற்கு ஒரு நோக்கம் இருந்திருக்கும். இந்த சபையை இந்த இடத்துல பரிசுத்தவான்களை கொண்டு ஆரம்பித்திருந்தால் அதற்கு ஒரு நோக்கம் இருந்திருக்கும். ஒரு காலத்தில் இயேசுவை அறியாம வாழ்ந்த நம்மை இந்த வேத புத்தகத்தை கையில் எடுத்து ஆவியோடும் உண்மையோடும் தெய்வத்தை ஆராதிக்கும்படி இந்த ஆலயத்திற்குள் ஆண்டவர் கொண்டு வந்திருப்பார். ஆனால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டா இல்லையா? ஆமென். அதை கர்த்தர் நிறைவேற்ற வல்லமையுள்ளவர். ஆமென். தெய்வம் உங்களை நினைத்தால் வந்த நோக்கம் நிறைவேறும். ஆண்டவர் நம்மை நினைத்தால் ரட்சிக்கப்பட்ட நோக்கம் நிறைவேறும். ஆண்டவர் நம்மை நினைத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நோக்கம் நிறைவேறும். ஆண்டவர் ஒரு மனுஷனை நினைத்தால் இந்த கையில் வேதத்தை தந்த நோக்கம் நிறைவேறும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இப்ப பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை குறித்த தேவ நோக்கம் நிச்சயம் நிறைவேறும். அல்லேலூயா. பலவிதமான நோக்கங்கள் இருக்கு. ஒன்று, என்னை குறித்து நான் வைத்திருக்கிற நோக்கம். 2, என்னை குறித்து என்னை சார்ந்தவர்கள் வைத்திருக்கிற நோக்கம். 3, என்னை குறித்து அழைத்த தெய்வம் வைத்திருக்கிற நோக்கம். 4, என்னை குறித்து என் நலன் விரும்பாத சாத்தான் வைத்திருக்கிற நோக்கம். ஆமாவா இல்லையா? இந்த நோக்கம் இருக்குதா இல்லையா? பிள்ளை சொல்லும், நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் போவேங்க, அத பிள்ளையினுடைய நோக்கம். அப்பா சொல்வார், நோ இன்ஜினியரிங் தான் போகணும், அது அவருடைய நோக்கம். இப்ப ரெண்டும் போல இப்ப வேற ஒண்ணுக்கு போயிட்டா, நர்சிங் போயிட்டா, இது தேவ நோக்கமா இருக்கலாம். அல்லேலூயா. உன்னை ஒரு நாளும் படிக்க விட மாட்டேன், இது யாருக்கு நோக்கம்? இப்படி பலவிதமான நோக்கத்தின் நடுவில் உங்களில் தேவனுடைய நோக்கம் நிறைவேறுவதாக என்று வாழ்த்துகிறேன். சந்தோஷம் தானா? அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு விசுவாசம் உள்ளவர்கள் சொல்லுங்க, என்னை குறித்த தேவ நோக்கம் நிச்சயம் நிறைவேறும். சொல்லுங்க அந்த வார்த்தையை, என்னை குறித்த தேவ நோக்கம் நிச்சயம் நிறைவேறும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த சபையை குறித்த ஒரு தேவ நோக்கம், இந்த சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகளை குறித்த தேவனுடைய நோக்கம் நிச்சயம் நிறைவேறும் என்பதில் சந்தேகமில்லை. என்னை குறித்த தெய்வ நோக்கம் நிறைவேற வேண்டுமானால் என்னை தெய்வம் என்ன செய்யணும்? நினைக்கணும். எதை நினைக்கணும்? என்னுடைய நற்கிரியைகளை. அல்லேலூயா. அன்பானவர்களே, தெய்வம் நம்மை நினைத்து நன்மை செய்யணும்னா
நம்முடைய கிரியைகள் ஆண்டவர் விரும்புகிற அளவிற்கு இருக்கணுமா இல்லையா? இருக்கணும். பாருங்க, நான் என்னுடைய சபையில் 25 ஆண்டுகளாக போதகராக இருக்கிறேன். 25 ஆண்டுகள் ஒரு சபையின் போதகர். நிறைய பேர் நம்ம சபை ஆரம்பித்த காலத்தில் இருந்தவங்க ஒரு சிலர் என்ன செய்திருக்காங்க, இறந்திருக்காங்க தானே, நம்ம கையாலே அடக்கம் பண்ணுறோம். ஆனால் நேற்றைக்கு ஒரு இடத்தில் அமர்ந்து ஒரு அரை மணி நேரம் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ என்னுடைய ஊழியம் ஆரம்பித்த நாட்களில் என்னோடு கூட வாழ்ந்த சில ஆவிக்குரிய பெற்றோர், என்னுடைய சபை விசுவாசிகளாய் இருந்தாலும் வயது முதிர்ந்திருந்த சில பிதாக்களை நான் நினைத்து, அவர்களை நினைத்தால் எனக்கு கண்ணீர் வரும். ஏன் அப்படின்னா, அவர்கள் அன்றைக்கு நம்மை அங்கீகரித்த விதம். அன்னைக்கு நம்ம அந்த தேசத்தில் தரிசனத்தோடு போனப்போ நம்முடைய கையிலும் ஒன்றுமில்லை, பையிலும் ஒன்றுமில்லை. ஒரு நேர உணவிற்காக நம்ம பிரயாசப்பட்ட நாட்கள். ஆனால் அன்னைக்கு அவர்கள் தினக்கூலிகள், தினந்தோறும் வேலை செய்து பிழைப்பு நடத்துறவங்க. ஆனாலும் ஒரு தேவதூதனை போல நம்மை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய உழைப்பிலிருந்து, ஏற்கனவே அந்த வீட்டில் ஒரு 6-7 பாத்திரங்கள் விளம்பணும், அதுக்கு கூட நம்மையும் நினைச்சு நமக்கும் சோறு போட்டு நம்மை இந்த அளவிற்கு அன்னைக்கு இருந்த நம்முடைய விசுவாசிகளை நினைக்கும்போ கண்ணில் கண்ணீர் வந்துடும் இல்லையா? ஆமென். இன்னைக்கு அவங்க இல்லாம போயிட்டாங்களே. நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட நினைப்பேன், அன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை அவர்களுக்கு ஒரு விருந்து என்னால் வைக்க முடியல. இன்னைக்கு நினைச்சா வாரத்துக்கு ஒரு முறை வைக்க முடியும். இன்னைக்கு நல்லா இருக்கும், நல்ல ஆகாரம் சாப்பிடுதோம். ஆனால் அன்னைக்கு நம்முடைய விசுவாசிகள், நம்முடைய பிதாக்களுக்கு நம்மால வயிறு நிறைய ஒரு சாப்பாடு கொடுக்க முடியாமல் போச்சு. இந்த சந்தோஷத்தை பார்ப்பதற்கு அவர்கள் இல்லாமல் போனார்களே. என்னோடு உபவாசித்த, என்னோடு ஜெபித்த அநேகரை இந்த உலகத்தில் நான் என்ன செய்கிறேன், இழந்திருக்கிறேனே. உங்களுக்கு அனுபவம் இருக்கா பாஸ்டர் ஐயா? இருக்குதானே? அப்ப ஏன் இதை சொல்லுகிறேன்? சிலரை நினைக்கும் பொழுது வேதனை வருதா இல்லையா? சிலரை நினைக்கும் பொழுது பார்க்கணும்னு தோணுதா இல்லையா? சிலரை நினைக்கும் பொழுது அவர்கள் இருந்தால் நலமாய் இருக்கும்னு தோணுதா இல்லையா? ஐயா, நம்ம கூட ஓடினவர்கள், நம்ம கூட பிரயாசப்பட்டவர்கள், மழை வெயில் என்று பாராமல் நடந்தவர்கள், காமை தலையிலே விறகு கட்டை சுமந்து கொண்டும் ஆண்டவரை சேவிக்க தவறாதவர்கள் நினைக்க தோணுதா இல்லையா? அப்ப நமக்கே சிலதை மறக்க முடியலையே, ஆண்டவர் எப்படி மறப்பார்? ஆமென். நம்மாலேயே சிலதை மறக்க முடியலையே, நம்மாலேயே சிலரை மறக்க முடியலையே, நம்மாலேயே சிலரை நினைக்கும் பொழுது கண்ணில் கண்ணீர் வராம இல்லையே. அப்ப எப்படி ஆண்டவர் நம்மை மறப்பார்? நம்முடைய பிதாக்களை மறப்பார், நம்முடைய பிரயாசங்களை மறப்பார். நம்முடைய தெய்வம் மறக்கிறவர் அல்ல, அவர் நினைக்கிறவர். எத்தனை பேருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் பக்கத்தில் சொல்லுங்க, தெய்வம் உங்களை நினைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்றைக்கு மாலை பொழுதுல, காலை பொழுதுல வீடு பிரதிஷ்டை ஒன்றை முடித்து விட்டு கொஞ்ச நேரம் அந்த இடத்துல நின்று பேசி கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய ஆரம்ப கால ஊழியத்திற்கு எனக்கு உதவியாய் இருந்த ஒரு தகப்பனார் ஓடு நான் கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருந்தேன். அப்ப நான் நினைச்சேன், அன்னைக்கு இருந்த என்னுடைய ஊழியத்தில் உதவியாய் இருந்த ஒரு சிலர் மட்டும்தான் இனி இருக்காங்க. ஆனா அவர்களில் அவரும் ஒருவர். நான் ஆண்டவர் கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசிட்டு திரும்பும் பொழுது நான் ஆண்டவரை பார்த்து சொன்னேன், ஆண்டவரே, தீர்க்க ஆயுஷை கத்தர் என்ன செய்யணும், கொடுக்கணும். தீர்க்க ஆயுஷை கத்த. இப்போ ஒரு சாதாரணமான மனிதன், நான் மண் தானே, நான் மனுஷன் தானே. அப்ப நானே இதை மறக்கவில்லை என்றால் நம்முடைய ஆண்டவரால் மறக்கவே முடியாது.
நம்முடைய தெய்வத்தால் முடியாத காரியம் உண்டா? ஆமாவா இல்லையா? இல்லை என்றியலா? நான் சொல்லுவேன், ஆண்டவராலும் செய்ய முடியாத கூடாத காரியம் இருக்கும்பே. பாருங்க, பேக்கன்னு முழிக்காது. ஆண்டவரால முடியாத கூடாத காரியம் இல்லைன்னு பைபிள் சொல்லுது. ஆனா நான் சொல்லுவேன், ஆண்டவரால இதை செய்ய முடியாது அப்படின்பேன். நான் ஆண்டவரால என்ன மறக்க முடியாது? முடியுமான? ஊழியம் செய்த உங்களை மறக்க அவரால முடியுமா? பிரயாசப்பட்ட உங்களை மறக்க அவரால முடியுமா? என்ன முடியும்னு சொல்றீங்க? அவரால் முடியாத காரியம் உண்டுனே. இந்த தேசத்தின் ரட்சிப்பிற்காக கண்ணீர் வடித்தவர்களை என் அப்பாவால மறக்கவே முடியாது. ஊழியங்களில் பிரயாசப்பட்டவர்களுக்கு தன் உழைப்பிலிருந்து கொஞ்சம் எடுத்து கொண்டு வந்து ஊழியக்காரர்களின் பசியாற்றினார்களே அந்த ஏழை குடும்பங்கள், அவங்களை மறக்க ஒரு நாளும் தெய்வத்தால முடியாது. தேவ மனுஷனாகிய நெகேமியாவின் நற்கிரியைகளை நம்ம ஒன்று கவனிக்கணும். நற்கிரியைகளை கவனிக்கணும். சில நேரங்களில் வாலிப பிள்ளைகளை பார்த்து தேவ ஊழியர்கள் சொல்லுவாங்க நற்கிரியைகளை செய்ய. அம்மா அப்பா சொல்லுவாங்க நற்கிரியைகளை செய்ய. வயது முதிர்ந்தவர்கள் சொல்லுவாங்க நற்கிரியைகளை செய்ய. ஏனென்றால் துர்க்கிரியைகளுக்கு வருத்தம் உண்டாகும், நற்கிரியைகளுக்கு நன்மை உண்டாகும். பைபிள் சொல்லுது, அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட. அப்ப பைபிள் சொல்லுது கிரியைகளுக்கு தக்க பலன் உண்டு. கிரியைகளுக்கு தக்க பலன் உண்டு. ஏன்னா ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் மூத்த மகனை பார்த்து பேசுகிறார். ஆதாமனுடைய மூத்த மகனை பார்த்து பேசுகிறார். நீ அங்கீகரிக்கப்படவில்லை என்று ஏன் வருத்தப்படுகிறாய்? நீ நன்மை செய்தால் உனக்கு. அப்ப இந்த வார்த்தை என்ன சொல்லுது? நன்மை செய்தால் மேன்மை, கிரியைக்கு தக்க பலன் உண்டு. மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்ப நீங்க ஆண்டவர்ட்ட ஒருவேளை இந்த வார்த்தையை சொன்னால் இப்படி சொல்லலாம், எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். எல்லாரும் இந்த வார்த்தையை ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, வலதுகரம் உயர்த்தி. ஆண்டவரே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ரொம்ப சந்தோஷம். இவருடைய நற்கிரியைகள் நம்பர் 1. நற்கிரியைகள் எவைகள் மறக்கப்படாது, எவைகள் நினைக்கப்படும். 1ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. எங்க? நெகேமியா 1ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுங்க. 1ஆம் அதிகாரம். அதனுடைய 2ஆம் வசனமும் 3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும் ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? வாசிங்க. அவர்களிடத்தில் நான் ஒரு ஆமீன் சொல்லுங்க. 1 விசாரித்தேன். ஒரு முறை கூட சொல்லுங்க, விசாரித்தேன். அடுத்த வசனம் வாசிமா. அதற்கு அவர்கள் அனுபவிக்கிறார்கள். சரி, 4ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது துக்கித்து உபவாசித்து மன்றாடி தேவனை நோக்கி. அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிங்க. இந்த இடத்தில் சுயநலம் இல்லாத, பிறர் நலன் கருதுகிற, மற்றவர்களுக்காக பாரப்படுகிற இருதயத்தை கொண்ட
ஒரு நெகேமியாவை இங்க பார்க்கிறோம். பாபிலோன் தேசத்தில் ராஜாவின் அரண்மனையில் பானபாத்திரக்காரனாக இருக்கிறார் இவர். தெரியும் தானே பானபாத்திரக்காரர்? ராஜா சாப்பிடுவதற்கு முன்னே அதை பரிசோதித்து கொடுக்க வேண்டும். அப்படியானால் இவர் அதிகபட்சமா இவர் சாப்பிட்ட மிச்சத்தை தான் யார் சாப்பிடணும்? ஆமாவா இல்லையா? பாருங்க, நம்ம வீட்டில் கூட சகோதரிமார், நம்ம என்னத்தான் குடும்ப தலைவராக இருந்தாலும் அவங்க சாப்பிட்ட மிச்சத்தை தானே சாப்பிடுதோம். ஐயா ரசம் வைக்கிறா, தோத்தர தண்ணி ஊற்றின உடனே ஒரு 1/2 லிட்டர், உப்பு போட்ட உடனே மறுபடி 1/2 லிட்டர், 3 லிட்டர் ரசம் வச்சா 1/2 லிட்டர் தானே மிஞ்சுது. உப்பு பார்த்து மீதி எல்லாம் குடிக்கிறாள். நீ நான் ஏதாவது கேட்டிருக்கனா? இல்லையே. வாழ்க வளமுடன். காலையில் 10 மணிக்கு முன்னாலே எல்லா சமையலும் முடியுதா இல்லையா? இவங்க 11 மணிக்கு நம்மள்கிட்ட காமெடி பண்ணுவாங்க. பார்த்துக்க, நான் ஒரு வார்த்தை ஒரு வாய் கூட சாப்பிடாம நிற்கிறேன்றான். என்னது? சாப்பிடவே இல்லை. புருஷன் சாப்பிட்டார், அம்மா சாப்பிட்டாங்க, அக்கா சாப்பிட்டாங்க, பிள்ளைகள் சாப்பிட்டாங்க. நான் சாப்பிடவே அநியாயம். இட்லி அவிச்சப்போ 1 டேஸ்ட் பார்த்தா, நீ பூரி சுட்டப்போ 1 டேஸ்ட் பார்த்தேன், சட்னி வச்சப்போ 1/2 லிட்டர் சட்னி குடிச்சா. அப்படி பார்த்தா நீ எல்லாம் பானை வயிறாக தான் இருக்கணும். பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் பார்க்குற பார்வையை பார்த்தா உண்மை தெளிய வந்த மாதிரியே இருக்கும். வாழ்க அல்லேலூயா. இதுக்கு மேலே என்ன காமெடி? நான் ஒன்றுமே சாப்பிடாம இருக்கிறேன். இதெல்லாம் கேட்டுட்டு நாங்களும் இருக்கிறோம். கர்த்தர் தான் உங்களை காப்பாற்றணும். வாழ்க வளமுடன். ஒரு அல்லேலூயா. விடுங்க, இதுதான் அவருடைய வேலை. பானபாத்திரக்காரனா வேலை செய்கிறார். அவருக்கு சாப்பாட்டுக்கு குறைவில்லை. எந்த இடத்தில் இருக்கிறார்? அரண்மனையில் இருக்கிறார். அரண்மனையில் வாழ்கிறார். குறைவில்லாம வாழ்கிறார். வாழ்க்கையில் அவருக்காக பாரப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ஆனா அவருடைய இருதயம் யாரை குறித்து பாரப்படுகிறது? இஸ்ரவேலில் மீந்திருக்கிற தன் ஜனத்தை குறித்து பாரப்படுதா இல்லைங்களா? நான் பாருங்க, சிறுமைப்பட்டவர்களின் மேல் சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். சிறுமைப்பட்டவர்களின் மேல் சிந்தை உள்ளவன். பாருங்க, இந்த இடத்தில் நிற்கிற நெகேமியா அவர்களை நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை, விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களுக்காக பரிதபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உபவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, துக்கித்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இந்த மனிதனுடைய இருதயம் மட்டும் நினைவுகள் யார் மேலே இருக்கு? சொந்த தேசத்தின் மேல், சொந்த ஜனங்களின் மேல், சுட்டரிக்கப்பட்டு கிடக்கும் பட்டணத்தின் மேல், இடிக்கப்பட்ட ஆலயத்தின் மேல். நீங்க நல்லா கவனிங்க. நான் நல்கா வாழ்கிறேன்னு சொல்லி ஊழியத்தை குறித்த கரிசனை இல்லாமல், நான் நல்லா இருக்கிறேன் ஊழியர்களை குறித்த கரிசனை இல்லாமல், நான் நல்லா இருக்கிறேன் என் விசுவாசிகளை குறித்த கரிசனை இல்லாமல் வாழ்கிற அநேகரை விட இந்த நெகேமியா அப்படி இருக்கிறார் தெரியுமா? ஆமென். நான் நினைக்கிறேன், நெகேமியா வீட்டில் சாப்பிட்றதுக்கு டைனிங் டேபிளில் இருக்கும்போ அவர் ஒரு கணம் நினைச்சிருப்பார், என் தேசத்தில் மீதியாய் இருக்கிற என் பிள்ளைகளுக்கு ஆகாரம் இருக்கிறதோ இல்லையோ. அந்த தேசத்தில் அநேக ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, ஊழியம் செய்கிறவங்க. எங்க ஊழியக்காரங்க சாப்பிட்டாங்களோ இல்லையோ. என் பிளேட்ல, என் கண்ணுக்கு முன்னால பிளேட் நிறைய பல வகையான உணவுகள் இருந்தாலும் இந்த உணவில் என் இருதயம் சந்தோஷப்படுகிறதை விட என் இருதயம் தூரத்தில் இருக்கிற தேவ ஜனங்களுக்காக என்ன செய்கிறது? பாரப்படுகிறது. அல்லேலூயா. தனக்கு இருக்கிற சந்தோஷத்திலே நன்மையில சந்தோஷப்படல, இருக்கிற நன்மையில் சந்தோஷப்படுவதை விட இல்லாதவர்களின் குறைவுக்காக பாரப்படுகிறவனை தெய்வம் ஒரு நாளும் மறக்க மாட்டார். அல்லேலூயா. உங்க ஊர்ல பார்த்திருக்கீங்களா? சிலர் பக்கத்தில் யாரையும் குறித்து கவலைப்பட மாட்டான், யாரை குறித்து கவலைப்பட மாட்டான்.
குடும்பத்தை குறித்து கவலைப்பட மாட்டான், பிள்ளைகளை குறித்து கவலைப்பட மாட்டான், ஊழியத்தை குறித்து கவலைப்பட மாட்டான். இந்த மீட்டிங் நடக்குதே, எவ்வளோ தேவைகள் இருக்கிறது, சபை போதகர் இந்த தேவைக்கா என்ன செய்யறார், இதை குறிச்சே கவலைப்பட மாட்டான். ஆனா சிலர் அப்படி அல்ல. தன் வீட்டிலே ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுதும் சபையை குறித்த பாரம், தன் விசுவாசிகளை குறித்த பாரம், தன் தேசத்தை குறித்த பாரம், ஆத்துமாக்களை குறித்த பாரம், ஊழியர்களை குறித்த பாரம், ரட்சிக்கப்படாதவர்களை குறித்த பாரம், ஏழைகளை குறித்த பாரம். இது ஆண்டவர் பார்த்தார், தேவன் அங்கீகரித்தார், நினைத்தார், ஆசீர்வதித்தார். ஒரு அல்லேலூயா. ஒன்னு யோசிங்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ நன்மைகள் இருக்கிறது. அந்த நன்மையின் நடுவில் மற்றவர்களை நினைக்கிற பழக்கம், நாம் அனுபவிக்கிற ஆசீர்வாதத்தில் மற்றவர்களை நினைக்கிற பழக்கம், நம்முடைய ஜெபத்தின் நடுவில் மற்றவர்களை நினைக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குமானால் உங்களை மறக்க ஆண்டவரால் முடியாது. அல்லேலூயா. நான் அடிக்கடி என் சபைக்கு சொல்லுவேன், இந்த விசேஷித்த நாட்களில் நம்ம வஸ்திரம் எடுப்போம் இல்லை, ஆமாவா இல்லையா? எது விசேஷித்த நாட்கள்? ஓகே, சில சபையில் அதை எடுக்க மாட்டாங்க. இப்போ நமக்கு பிரச்சனை இல்லை. கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை, ஈஸ்டர் பண்டிகை, பிறந்த நாள், திருமண நாள், அப்புறம் இதுக்கு மேலே சம்பளம் கிடைக்கிற அத்தனை நாள், இப்பெல்லாம் நம்ம எடுக்க போறோம் இல்லை, கடைக்கு போறோம். சிலர் மற்றவர்களை குறித்து நினைப்பதில்லை. ஆனால் நான் என்னுடைய திருச்சபைக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன், நீங்க எப்பொழுது உங்க சந்தோஷத்தின் நடுவில் தோத்திரம் ஒரு நன்மைக்கு நீங்க போனாலும் ஏழைகளை நினைக்க தவறக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா இந்த இடத்துல நெகேமியாவை தெய்வம் நினைத்தருள காரணம் என்ன தெரியுமா? தன் சுயநலத்தை விட்டு தேசத்தின் மேல் அவருக்கு உண்டான பாரம் தான். நம்ம சாதாரணமா ஜெபிக்க அமரும் பொழுது கூட 1 மணி நேரம் ஜெபிக்க இருந்தா 58 நிமிஷமும் தனக்கா ஜெபம் பண்ணிட்டு தோத்தர கடைசியில ஒரு கோடிட்ட இடத்தை நிரப்புவார்கள். அப்பா எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் பாப்பார், ஒன்ன பாக்குறோம்ல, முதல்ல 58 நிமிஷம் ஜெபம் பண்ணி இருக்க, தேசத்திற்கா, சபைக்கா, ஜனங்களுக்கா பாரப்படல. ஆனா சில தேவ பிள்ளைகளை நீங்க எடுத்தீங்கன்னா தனக்காக அழுகிறதை விட தன் நண்பர்களுக்காய், தன் குடும்பத்தாருக்காய், ரட்சிக்கப்படாதவர்களுக்காய், சபைக்காய், ஊழியர்களுக்காய், ஊழியங்களுக்காய், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கா அழுவாக பார்த்திருக்கீங்களா? இந்த இருதயம் யாருக்கு இருக்குமோ அவர்களை தெய்வத்தால் மறக்க முடியாது. அல்லேலூயா. சில ஊழியம் செய்கிற சில விசுவாச பிள்ளைகளை நான் பார்த்திருக்கேன். தாம் பிள்ளைகளுக்கு அரை பட்னியா போட்டுட்டு அநேகருடைய பசியாற்றுகிற எத்தனையோ குடும்பங்கள் இருக்காங்க. பார்த்திருக்கீங்களா? ஒருவேளை நீங்க கூட அப்படி செய்திருக்கலாம்ல. இதை நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தி இருந்தா நம்ம எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடலாம். இதை குறைச்சிட்டு எத்தனையோ ஊழியங்களுக்கு உதவி செய்கிற அப்படிப்பட்ட பாரம் உள்ளவர்களுக்கு சொல்றேன், ஏசப்பா உங்களை நினைச்சிருக்கிறாருங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். நம்ம கண்களுக்கு முன் இருக்கிற ஏழை, நம்முடைய ஊழியத்திற்கு அடுத்த காரியங்கள், ஊழியர்களுக்கு அடுத்த காரியங்கள், கஷ்டப்படுகிற, பிரயாசப்படுகிற, தேவராஜ்யத்தை கட்டுகிற, நம்முடைய கண்களுக்கு முன்னே தேவைகளோடு இருக்கிற, இடிக்கப்பட்ட நிலையில், கவலைப்பட்ட நிலையில், கைவிடப்பட்ட நிலையில் கிடக்கிற தெய்வ ஜனத்தின் மேல் அல்லது தேசத்தின் ஜனத்தின் மேல் யாருடைய இருதயம் பாரப்படுமோ அவர்களை கர்த்தர் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார், மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. இந்த நற்கிரியை நம்மகிட்ட உண்டான்னு ஒன்று பாருங்களேன்.
இல்லையா இருக்கான்னு கையெல்லாம் தூக்க சொல்லல. இருக்குன்னா ஒரு ஸ்தோத்திரம் சொல்லிக்கிடுங்க. இல்லைன்னா இன்னையிலிருந்து அதை என்ன செய்தரணும்? ஆமென். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்கள் தேவனுக்கு மிகவும், அவருடைய இருதயத்திற்கு மிகவும் அருகாமையில் இருக்கிறீர்கள் அலா என்பதற்கு ஒரு அடையாளம் சொல்றேன். கஷ்டப்படுகிற மற்றவர்களை மனசுல நினைக்கும்போ யாருடைய இருதயம் உடைகிறதோ அவங்க ஆண்டவருடைய இருதயத்திற்கு ரொம்ப அருகாமையில் இருக்கிறார்கள். அதை மறக்கூடாது. சொல்றது புரியுதா அண்ணே? கஷ்டப்படுகிறேன். இப்போ தம்பி சொல்லுது, பாஸ்டரியா ரொம்ப கஷ்டமா இருக்குயா. அல்லது ஒரு தங்கச்சி சொல்லுது, ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ்டரியா. அல்லது ஒரு அண்ணன் சொல்ற, உலகத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு. நமக்கு எவ்வளவோ கஷ்டம் இருந்தாலும் அவங்க கஷ்டத்தை நம்ம கேட்கும் பொழுது என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியல, என்னால ஜெபிக்காம இருக்க முடியல, என்னால பாரப்படாம இருக்க. இந்த இருதயம் உங்களுக்கு இருக்கும்னா நிச்சயமா சொல்றேன், உங்க வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு. உங்க வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. உங்க குடும்பத்தின் முன்னேற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாது. உங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. யாருடைய இருதயத்திற்கு ஆண்டவர் ரொம்ப சமீபமா இருப்பார் தெரியுமா? ஏழைக்கு இறங்குகிறவனுடைய இருதயத்திற்கு தெய்வம் ரொம்ப நியர்பையா இருப்பார். அல்லேலூயா. ஒன்று நம்மை பரிசோதனை செய்து பார்ப்போம். மற்றவர்களை குறித்து பொருட்டாய் எண்ணுகிற ஒரு இருதயம் இல்லாதவனா நான்? அல்லது மற்றவர்களை நினைக்கும் பொழுது சமாதானம் இழந்து விடுகிறேனா? மனம் பதறி விடுகிறேனா? மற்றவர்களை நினைக்கும் பொழுது ஏதாவது ஒன்று எடுத்து கொடுக்காம, அவங்களுக்காக ஏதாவது ஒரு நன்மை செய்யாம, அவர்களை தாங்காம என்னால இருக்க முடியலையே என்ற உணர்வு உங்களுக்கு இருக்கும்னா தெளிவா சொல்றேன், ஏசப்பா உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு வர நம்ம அந்த விதத்தில் உருவாக்கப்படவில்லை என்று சொன்னால் இன்னையிலிருந்து நம்ம என்ன செய்யணும்? உருவாக்கி கொள்ளணும். ஏன் தெரியுமா? நாம் எந்த அளவினால் அளக்கிறோமோ அதே அளவினால் நமக்கு என்ன செய்யப்படும்? அல்லேலூயா. பாருங்க, பெற்றோருக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணமா சொல்றேனே. நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்வோம் தானே. பொதுவா வலதுகை செய்கின்ற உதவியை இடதுகை என்ன செய்யக்கூடாது? அறியக்கூடாதுதே. ஆனா ஒன்னு சொல்லுகிறேன், நம்முடைய பிள்ளைகள் படிப்பிக்கப்படணுமா இல்லையா? நம்முடைய பிள்ளைகள் உருவாக்கப்படணுமா இல்லையா? எனக்கு ஒரு ஊழியரை தெரியும். அவர் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி உருவாக்கினார் என்று சொன்னார். சின்ன வயசா இருக்கும் பொழுதே தன்னிடத்தில் ஊழியத்திற்கு வருகிற தான் உதவி செய்கிறவர்களுக்கு தங்கள் பிள்ளைகளுடைய கையால தான் காணிக்க கொடுப்பார். அது அவருடைய பழக்கம். எப்படின்னா, ஒரு இறந்துண்ணுகிற ஒருவர், பிச்சை எடுக்கிற ஒருத்தர் தன் வீட்டுக்கு வந்தா இவர் கொடுக்க மாட்டார். பிள்ளையை கூப்பிட்டு தான் எடுத்து பிள்ளை கையில கொடுத்து, பிள்ளை கையால். ஒரு ஊழியனுக்கு உதவி செய்யும் பொழுது பிள்ளை கையால். அப்ப தகப்பனுடைய விருப்பம் என்ன? என் பிள்ளை வாங்குகிறவனாய் மட்டுமல்ல, கொடுக்கிறவனாய், ஏழைக்கு இறங்குகிறவனாய், மற்றவர்களை குறித்த பாரமுள்ளவனாய் இருக்கணும். ஏனென்றால் இங்கே இறங்கும் பொழுது அங்கே எனக்கு இரக்கம் கிடைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உங்க பிள்ளைகளை அதற்காக உருவாக்க வேண்டும். நம்ம பிள்ளைகளை அதற்காக உருவாக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் போதிக்கப்பட வேண்டும். ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? இப்படி வருகிற நன்மையை எவனாலையும் தடுக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. சொல்லுது புரியுதா? அப்ப பைபிள் சொல்லுது, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? அப்ப நெகேமியா தான் நன்றாய் இருந்தாலும் இருதயம் எங்கே இருக்கு? பாதிக்கப்பட்ட, இடிபாடுகளுக்குள் கிடக்கிற,
வேதனையில் வாழ்கிற மற்றவர்களை குறித்த பாரம் உண்டானதினால் பைபிள் சொல்லுது, கர்த்தர் நெகேமியாவை நினைத்தார், தெய்வம் ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். நன்மை செய்ய சொல்லுங்க அந்த வார்த்தையை, நன்மை செய்யணும். எப்படி எல்லாம் நன்மை செய்யலாம்? ஏழைக்கு இறங்கி நன்மை செய்யலாம், ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவாயிருந்து நன்மை செய்யலாம், பசித்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து நன்மை செய்யலாம், பாடுபடுகின்றவர்களுக்கு காக ஜெபித்து நன்மை செய்யலாம். எந்த அளவிற்கு நம்ம மற்றவர்களை குறித்த பாரம் உள்ளவர்களா இருக்கிறோமோ நம்ம குடும்பங்கள் தலைப்பதை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. தெளிவா சொல்றேன், நம்முடைய சபைகள் மட்டும் வளரணும்னு நம்ம நினைச்சு வேலை செய்தா சபை ஒரு எல்கைக்கு மேல வளராது. நான் தெளிவா சொல்றேன், ஆயிரங்களுக்கு மேற்பட்ட மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி வருகிற ஒரு சின்ன சபையினுடைய போதகர் நான். ஆனா என் சபையினை குறித்து மட்டும் முழு கவனம் செலுத்தி நான் ஊழியம் செய்த பொழுது வராத வளர்ச்சி மற்ற சபைகள் வளர வேண்டும் என்று என்றைக்கு என்னுடைய இருதயம் பாரப்பட ஆரம்பித்ததோ அன்று முதல் என் சபை வளர ஆரம்பித்தது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையாம்மா? அதுவரையிலும் வெளியவே போக மாட்டேன். காலையிலிருந்து ராத்திரி வரை சபை தான். ஏன் விசுவாசி, ஏன் சபை, ஏன் விசுவாசி, ஏன் சபை, ஏன் இப்படியே தான் ஓடும். ஆனா என்றைக்கு என்னுடைய கண்களை தேசத்தின் சபைகளின் மேல் என்னுடைய கவனத்தை நான் திருப்ப ஆரம்பிச்சோன்னோ, இப்ப இந்த இடத்துக்கு வந்தேன். இது இந்த வாரம் எத்தனாவது ஊழியம் நினைக்கிறீங்க? 3வது ஊழியம். இந்த வாரம் 3வது ஊழியம். அப்ப நீங்க நான் காலையில ஒரு இடத்துல பேசிட்டு தான் வந்திருக்கேன். இது 3வது மேடை. நான் செல்லுகிற ஒவ்வொரு இடத்திலையும் போய், ஆண்டவரே இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க, இந்த சபையை ஆசீர்வதிங்க, இந்த போதகரை ஆசீர்வதிங்க, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்கன்னு நான் எதுக்கெல்லாம் ஜெபிக்கிறேனோ அதனுடைய பலனை பல 100 மைல்களுக்கு முன் அங்க இருக்கிற என் சபையில கண்ணால பார்ப்பேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஏன் தெரியுமா? மற்றவர்களை குறித்த பாரம் உள்ளவன் தான் தேவனுடைய இருதயத்திற்கு மிகவும் சமீபமானவன். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு யோபு அப்படித்தானே பார்க்கிறார். தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்த பொழுது அவருடைய சிறையிருப்பு என்ன செய்யப்படுகிறது? மாற்றப்படுகிறது. இன்றைக்கு ராத்திரியில் சொல்லுகிறேன், நெகேமியாவினுடைய இருதயம் நமக்குள் இருந்திருக்குமானால் நம்முடைய குடும்பம் ஒரு நாளும் கைவிடப்படாது. ஒருவேளை இதுவரையிலும் சுயநலம் கொண்ட ஒரு வாழ்க்கை, இதுவரையிலும் எனக்காக மட்டும், என் குடும்பத்திற்காக மட்டும், நம்முடைய திருச்சபைக்காக மட்டும் என்கிற ஒரு கவனத்தில் நாம் வாழ்ந்திருப்போமே ஆனால் நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிற ஒரு வேளை வந்துவிட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நினைக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க, கரங்களை அசைத்து ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார்ல, அன்னைக்கு தேவ மனுஷனாகிய பேதுரு ஆண்டவரை பார்த்து கேட்கும் பொழுது, எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன? அடுத்த ஒரு வார்த்தை சொன்னார், என் நாமத்தின் நிமித்தம் வருகிறவர்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்திருந்தாலும் பலன் இல்லாமல் மறக்க முடியவே குடும்பத்தை மறக்கவே பணிவிடை செய்கிறீர்களா? பாரப்படுகிறீர்களா? மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிறீர்களா? மற்றவர்களுடைய நலன் கருதுகிறீர்களா? இன்றைக்கு ராத்திரி சொல்லுகிறேன், உங்க வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. உலகம் சொல்லும், இவன் குடும்பத்தை தடுத்துருவேன், என் வாழ்க்கையை தடுத்துருவேன், என் ஆசீர்வாதத்தை தடுத்துருவேன். முடியவே முடியாது. காரணம், இந்த நன்மை பரத்திலிருந்து உண்டாகிற நன்மை. இந்த நன்மை பரத்திலிருந்து உண்டாகிற நன்மை. புரியுதம்மா? இதை யாராலையும் தடுக்க முடியாது.
அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ராத்திரியில் இதுவரை பிரயாசப்பட்ட, இதுவரை நலன் கருதின, இதுவரை நன்மை செய்த, இதுவரை மற்றவர்களை குறித்து பாரப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த எனக்கு நான் சொல்லுவேன், என் வளர்ச்சியை தடுக்க எவனாலும் ஆமென். ஒருவேளை இன்று வரையிலும் சுயநலமான ஒரு வாழ்க்கையானால் இன்றைக்கு ராத்திரி என்னை நான் என்ன செய்யணும்? மாற்றிக்கொள்ளணும். நெகேமியாவை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏழைக்கு இறங்கின, இடிபாடுகளுக்குள் கிடக்கிற குடும்பங்களுக்காக ஜெபித்த, பிரயாசப்பட்ட அத்தனை பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன், தெய்வம் ஆசீர்வதிப்பார்.